ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு பக்கம் என்னடான்னா, முத்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனோஜோட கடையிலேயே அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு மனோஜோட கடைக்கு வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கமும் மீனா இந்த மாதிரி ரோகிணி திடீர்னு கால் பண்ணி தன்னோட கடைக்கு டெய்லி பூ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டதுனால அன்னைக்கே பூவை டெலிவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு எடுத்துட்டு போன வழியில திடீர்னு ரோகிணியோட மாமா மாதிரி ஒரு ஆள் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அவங்க பின்னாடியே போகும்போது அதை நோட் பண்ண பிரவுன் மணியும் உடனடியா மீனா கிட்ட இருந்து உடனடியா தப்பிக்கணும், அப்படி மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு உடனடியா வண்டியை அவங்களோட ஃப்ரெண்டை ஃபாஸ்டா எடுக்க சொல்லிட்டு அவங்க மூலயமா மீனா கிட்ட இருந்து ஒரு வழியை எப்படியோ தப்பிச்சு ஒரு வழியா எங்க போறதுனே தெரியாம மனோஜோட கடைக்கே போயிட்டு அங்க இருக்க ரோகிணி கிட்டையும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டையும் இந்த மாதிரி ரொம்பவே பதட்டமா தான் மீனாவை பார்த்ததாகவும் மீனா தன்னை ஃபாலோ பண்ணி வந்ததாகவும் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டதாகவும் சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே பதட்டத்தோட உளர. அப்போ பிரவுன் மணி அங்க வந்ததை பார்த்துட்டு ஒரு பக்கம் மனோஜ் பிரவுன் மணியை பார்த்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு ரோகிணியும் அவங்களோட ஃப்ரெண்டும் பதட்டத்தோடய பயத்தோடய இருக்க. இன்னொரு பக்கமும் மீனா இங்க தானே வருவாங்க, ஒருவேளை இங்க வந்து மீனா பிரவுன் மணியை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய பிரச்சனையே ஏன் கலவரமே ஆயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போன ரோகிணியும் உடனடியா பிரவுன் மணியை இந்த கடையை விட்டு போக சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கடையை விட்டு விரட்டலான்னு சொல்லிட்டு விரட்டும் போது கரெக்டா ரோகிணி பயந்த மாதிரியே ரோகிணி சொன்னாங்கன்ற காரணத்துக்காக அந்த கடைக்கு பூவை எடுத்துட்டு மீனா வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இதுக்கப்புறமா பிரவுன் மணிய வாசல் வழியா எங்கேயுமே அனுப்பி வைக்க முடியாது, அப்படியே அனுப்பி வச்சாலும் நம்ம வசமா மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்ச ரோகிணிய உடனடியா அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பிரவுன் மணியை ஒப்படைச்சு எப்படியாவது இவனை இங்க இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிரு, மீனா போனதுக்கு அப்புறமா இவங்களை யாருக்கும் தெரியாம வெளியே அனுப்பி வச்சிடலான்னு சொல்லவே உடனே பிரவுன் மணியை கூட்டிட்டு போன அவங்களோட ஃப்ரெண்டும் பிரவுன் மணிய எங்க ஒளிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மனோஜ் வரதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு முன்னாடி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே இருக்கிறத பார்த்துட்டு உடனடியா அவங்கள ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிரவுன் மணி தயங்கினாலும் அதுக்கப்புறமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நம்மளோட பொழப்பு நிறைய போயிடுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னதுனால அந்த கடையில இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு தான் ரோகிணியோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா நிம்மதி அடையிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு வழியா ரோகிணி கிட்டயுமே வந்து இந்த மாதிரி பிரவுன் மணியை யாருக்கும் தெரியாம எந்த பிரச்சனையும் இல்லாம ஒளிய வச்சுட்டேன்ற உண்மையை சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தான் ரோகிணியுமே நிம்மதி அடைஞ்சு அதுக்கப்புறமா வந்த மீனா கிட்ட இந்த மாதிரி தனக்கு இந்த சாமி ஃபோட்டோவில் போடுறதுக்கு தான் பூ எல்லாம் தேவைப்படுது, அதை டெய்லியும் வந்து நீயே போட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரேட் எல்லாத்தையுமே பேசிட்டு மீனாவை உடனடியாக அங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே பேசி முடிக்க மீனாவுமே அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் திடீர்னு திரும்பி ரோகிணி கிட்ட இந்த மாதிரி தான் கடைக்கு உங்களுக்கு போய் எடுத்துட்டு வர வழியில் திடீர்னு உங்களோட மாமாவான மலேசியா மாமாவை பார்த்தேன், ஆனால் என்ன அவங்கள பார்த்த உடனேயே அவங்க என்னை பார்த்துட்டு யாருன்னே தெரியாம தெரிச்சு ஓடிட்டாங்க, அதுதான் என்ன புரியல, உங்களோட மாமா ஊருக்கு வந்து இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே இதை கேட்டுட்டு மீனா எப்படியும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த ரோகிணியோ அவங்க கிட்ட அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னோட மாமா மலேசியாக்கு எப்பயோ போயிட்டாங்க, அவங்க இதுக்காக திடீர்னு ஊருக்கு வர போறாங்க, அப்படியே வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு நம்மளோட வீட்டுக்கு வராம இருப்பாங்களா, நீங்க வேற யாரையாவது பார்த்துட்டு அவங்க என்னோட மாமான்னு தப்பா யோசிச்சிருப்பீங்க, என்ன அவங்க ஒரு வேளை உங்களை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கண்டிப்பா உங்களோட மாமா இங்க வர வாய்ப்பே இல்லாத மாதிரி நம்புற மாதிரி செம்மைய கதையை எடுத்து விட. உடனே ரோகிணி இப்படி சொன்னதை கேட்ட மீனாவும் ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்கள நான் பின்னாடி இருந்துதான் பார்த்தேன், அது தூரமா தான் பார்த்தேன், அவங்களா இல்லாம கூட இருக்கலாம், அதுக்கும் மேலே அவங்க எதுக்காக என்ன பார்த்தெல்லாம் ஓட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன், எனக்கு வேற இடத்துல பூ கொடுக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. அப்போதான் ரோகிணியும் சரி ரோகிணியோட ஃப்ரெண்டும் சரி அப்பாடா மீனாவை ஒரு வழியாக அனுப்பி வச்சுட்டோம், இவன் மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டானா அதுக்கப்புறமா இந்த பிரவுன் மணியை மனோஜ்க்கு தெரியாமல் எப்படியாவது வெளியே அனுப்பி வச்சிடலான்னு சொல்லிட்டு மீனா போகிறதுக்காக ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போது ரோகிணிக்கு இன்னுமே பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி கரெக்டாக அந்த நேரத்தில் தான் முத்து தன்னோட காரில் தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக வாசலில் வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கரெக்டாக மீனாவுமே கடையை விட்டு வெளியே போகிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு என்ன மீனா இங்கே என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு கேட்க மீனாவுமே பூ கொடுக்க வந்த விஷயத்த சொல்ல. உடனே முத்துவோட ஃப்ரெண்டு சரிம்மா நீ எப்படியும் வந்தது நல்லதா போச்சு, வந்து எனக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துரு, ஏன்னா எங்களுக்குலாம் இந்த ஃப்ரிட்ஜை பற்றிலாம் தெரியாது, காரை வேணால் நாங்கள் நல்லா பார்த்து வாங்குவோம், ஸோ நீ ஃப்ரிட்ஜ் மட்டும் ஒரு நல்ல ஃப்ரிட்ஜை எங்களுக்கு செலக்ட் பண்ணி தந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே மீனாவுமே முத்துவோட ஃப்ரெண்டு கேட்டாங்கன்ற விஷயத்துக்காக உடனடியாக அவங்க கூட சேர்ந்து மறுபடியுமே கடைக்குள்ள வர. அப்போ இந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்து கடைக்குள்ள வரதை பார்த்துட்டு ரோகிணி செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக மனோஜுமே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அங்கே வர. இந்த மாதிரி மீனாவும் முத்துவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 3 பேருமே வரதை பார்த்துட்டு அவங்க கிட்ட என்னாச்சு முத்து இங்கே எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி கேட்க. உடனே முத்துவுமே என்னோட ஃப்ரெண்டுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க வந்திருக்கேன்,
அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டால்மெண்ட்ல ஃப்ரிட்ஜ் வாங்க வந்த விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி இன்ஸ்டால்மெண்ட்லலாம் இங்கே எதுவும் நாங்கள் விற்கிறதா இல்லை, ஃபுல் பேமெண்ட் கொடுக்கறதா இருந்தால் இங்கே வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் என்ன சொல்றதுன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்க. முத்துவோ மனோஜோட மைண்டை வாஷ் பண்ணுற மாதிரி, ஏண்டா கொஞ்சம் அறிவோட தான் இந்த பார்லர்லம்மா பேசிட்டு இருக்காங்களா என்ன? ஏன்னா இந்த காலத்துலலாம் யாரு தான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எல்லா பொருளும் வாங்குவாங்க? இந்த காலத்தில் இன்ஸ்டால்மெண்ட் தான் ரொம்பவே ஃபேமஸ். அதில் நீ கொடுத்தாதான் கண்டிப்பாக நிறைய பொருளை உன்னால் விற்க முடியும். அப்படி இல்லைன்னா இப்படியே யாருமே இல்லாத கடையில் ஆட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். முதல் கஸ்டமரா என்னோட ஃப்ரெண்டை எடுத்துக்கோ, இவன் கரெக்டா மாசம் இஎம்ஐ கட்டிடுவான். அது மட்டும் இல்லாம உன்னோட ஷோரூம்ல இருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினான்னா உனக்கு ஒரு பொருளை வித்த மாதிரி இருக்கும்ல, உனக்கு அது லாபம் தான். நல்லா யோசிச்சு பாரு, பிசினஸ் மைண்டோட யோசி, நீ தான் புத்திசாலியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கொஞ்சம் உயர்த்தி பேசுற மாதிரி அவங்கள பத்தி பெருமை பேச உடனே இதனால உருகி போன மனோஜோ முத்து சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட, ரோகிணி நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, எல்லாராலையும் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்க முடியுமா? இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் வித்தாதான் நம்மளோட கடையோட பொருள் எல்லாமே சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முத்துவோட ஃப்ரெண்டு கிட்ட, உங்களுக்கு என்ன ஃப்ரிட்ஜ் வேணுமோ பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே இன்ஸ்டால்மெண்ட்லயே பே பண்ணுங்க, ஆனா என்ன இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் கரெக்டா கட்டல, அப்புறம் ஃப்ரிட்ஜை நாங்க திருப்பி வாங்கிடுவோம், அவ்வளவுதான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்துவோட ஃப்ரெண்டுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மனோஜுமே அங்க இருக்க ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எல்லார்கிட்டயுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இவங்க பண்றத பார்த்துட்டு ரோகிணி ஒரு பக்கம் செம்ம கடுப்போட இருந்தா. ரோகிணியோட ஃப்ரெண்ட் என்னன்னா, ஐயோ இவங்க வேற ஃப்ரிட்ஜை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, நம்ம வேற அந்த ப்ரௌன் மணியை ஃப்ரிட்ஜில் தானே ஒளிச்சு வச்சிருக்கோம், ஒருவேளை அவனை மட்டும் இவங்க பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், ரோகிணியோட கதை காலி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கமோ முத்து ரொம்பவே பொறுமையா எல்லா ஃப்ரிட்ஜையுமே பார்த்துட்டு இருக்க. முத்துவோட ஃப்ரெண்டோ தூரமா ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போக, அப்ப முத்துவுமே மீனா கூடயும் அவங்களோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த ஃப்ரிட்ஜை பார்க்க போக உடனே இதை பார்த்துட்டு பதறி போன ரோகிணியோட ஃப்ரெண்டோ ரோகிணி கிட்ட, அந்த ஃப்ரிட்ஜை மட்டும் ஓப்பன் பண்ணாங்க, அவ்வளவுதான் உன் கதை காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி செம்ம பதட்டத்தோட நீ என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்க உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டோ இந்த மாதிரி நான் ப்ரௌன் மணியை அந்த ஃப்ரிட்ஜில் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்மையான ஷாக்கான ரோகிணியோ, எப்படியாவது இவங்கள தடுத்து நிறுத்தியாகணுமே, ஒருவேளை இவங்க மட்டும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமா எல்லாரும் முன்னாடியுமே போய் நின்றுட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண விடாத மாதிரி தடுக்கிற மாதிரி நின்றுட்டு எல்லார்கிட்டயுமே, இந்த ஃப்ரிட்ஜ்ல நல்லா இருக்கமே தெரியல, நீங்க வேற ஏதாவது கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜா பாருங்க, இது ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் தானே, அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் டேமேஜான பீஸ், ஏற்கனவே இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக தான் ஓரமா வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்துவோட ஃப்ரெண்டோ, இல்லம்மா எங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தான் பிடிச்ச மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம பெரிய ஃப்ரிட்ஜ்ல எங்களுக்கு ஒத்து வராது, அதுக்கும் மேல இந்த ஃப்ரிட்ஜ் டேமேஜ் ஆனா என்ன, இதோட மாடல் மட்டும் நாங்க பாத்துக்கிறோம், அந்த மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன், நீங்க புதுசு வேற ஏதாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு, இல்லங்க இந்த கம்பெனில வர்ற மாடல் எதுவுமே சரியா இருக்காது, அதனால நீங்க வேற ஃப்ரிட்ஜை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் கிட்டயே நிக்க உடனே இதை பார்த்துட்டு முத்துவோ கொஞ்சம் டவுட்டா ரோகிணியை பார்க்க, ஆனா மனோஜோ ரோகிணி கிட்ட வந்து என்ன ரோகிணி பண்ணிட்டு இருக்க, அவங்க ஃப்ரிட்ஜ் மாடல் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், நம்ம ஏதாவது புதுசு வாங்கி கொடுத்துடலாம், அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரிட்ஜோட விலையும் ஜாஸ்தி தான், நமக்கு நிறைய இஎம்ஐ கிடைக்கும், அதுக்கும் மேல நமக்கு லாபமும் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து போக சொல்ல, ஆனால் ரோகிணியோ கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம போயிட்டா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போன்னு சொல்லிட்டு உடனடியாக மனோஜ் கிட்ட, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது மனோஜ், நான் தான் சொல்கிறேன்ல இந்த ஃப்ரிட்ஜ் சரியில்லை, இதை அவங்க பார்க்க வேண்டாம், வேற ஃப்ரிட்ஜை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகாரமாக சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மனோஜ் எதுக்காக ரோகிணி இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க. ஆனால் முத்துவோ ரோகிணி பண்ணுற விஷயத்தையும் அவங்க பயப்படுற விஷயத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பார்லர்லம்மா ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணுது, அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியா கூட, ஏன்னா இவங்க பண்ணுறதை பார்த்தா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மனோஜை ஏத்தி விடுற மாதிரி, என்னடா உன் பொண்டாட்டி உன்னோட கடையிலேயே உன்னையே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா, இந்த ஷோரூம்க்கு நீ ஓனரா இல்ல இந்த பார்லர்லமா ஓனரானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே முத்து இப்படி சொன்னது தன்னோட ஈகோவையே டச் பண்ற மாதிரி இருக்கிறத உணர்ற மனோஜோ ரோகிணி கிட்ட கொஞ்சம் கோவமா, ரோகிணி இங்க இருந்து போ, இது என்னோட கடை, என்னோட ஷோரூம்ல எதை விற்கணும் விற்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை தள்ளி விட்டுட்டு, நானே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஷாக்கான ரோகிணியோ தன்னோட கண்ணையே மூடிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கவங்களும் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு வாயை பிளந்து நின்றுட்டு ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட வாயை பிளந்து நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனோஜுமே அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்கா. ரோகிணியோட ஃப்ரெண்டும் அவ்வளோதான், ரோகிணியோட கடை காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள கண்டிப்பா ப்ரௌன் மணி இருக்கதை பார்த்துட்டு தான் எல்லாருமே இவ்வளோ ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்களா. ஸோ ப்ரௌன் மணியை மட்டும் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா அடுத்து ரோகிணியோட கதை கண்டிப்பா காலியாக தான் ஆக போகுது. அடுத்து ரோகிணி என்னதான் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம ப்ரௌன் மணியை எதுக்காக ரோகிணி ஒளி வச்சாங்கன்ற காரணத்தை கண்டிப்பா இதுக்கப்புறமா சொல்லிதான் ஆகணும். அதுவும் இதுக்கு முன்னாடி மீனா ப்ரௌன் மணியை பத்தி கேட்டப்ப கூட ரோகிணி ப்ரௌன் மணிங்களை வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு செம்ம கதை கட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா
மீனா இந்த விஷயத்துல ரோகிணியை சும்மாவே விட போறதில்ல. அதுக்கும் மேல ரோகிணி கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி பிரவுன் மணியை கேட்ட விஷயத்தையும் அதுக்கு ரோகிணி என்ன சொன்னாங்கன்ற விஷயத்தையும் முத்துக்கிட்ட மீனா சொன்னாங்கன்னா அடுத்து முத்து கண்டிப்பா ரோகிணியை மாட்டி வர்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரோகிணி மேல முத்துக்கு டவுட் இருக்கனால அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த சும்மாவே விட போறதில்ல. அது மட்டும் இல்லாம ஒருவேளை மனோஜுக்கு மட்டும் ரோகிணியை பத்தின உண்மை பிரவுன் மணி மூலியமா தெரிய வந்துச்சுன்னா அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போது, ரோகிணியோட முழு உண்மையும் வெளியே வரப்போதா என்ன? அப்பனா இதுக்கப்புறமா பிரவுன் மணி மூலியமா ரோகிணி பண்ண எல்லா துள்ளு முள்ளும் ஒன்னொன்னா வெளியே வரப்போதா என்ன? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.